இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஜெனி அண்ட் ஜூனோ. இதுல ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிடுறா. அதனால அவ லைஃப்ல வர கஷ்டங்களை பத்தி தான் இந்த படம். இது கஷ்டம்லாம் இல்ல, இது ஃபன்னியா தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல இப்போ பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்த இவ தான் நம்ம ஹீரோயின். இவ வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆனது அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல கூட்டிட்டு போறான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஜோனோ. இவகிட்ட அவன் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆனதை சொல்றதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன். ஒருவேளை என் கால் உடஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படி கேட்கா. அதுக்காக உன் கால் உடஞ்சிச்சுன்னா நான் உன்னை என் முதுகிலே தூக்கிட்டு போவேன் அப்படி சொல்றான். அப்ப என் கை உடஞ்சிச்சுன்னா நானே உனக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுவேன் அப்படி சொல்றான். அப்போ நான் ஒருவேளை பிரெக்னென்ட் ஆயிட்டேன் அவன் அதை சொல்றான். அதுக்கு எப்படி வாய்ப்பே இல்லையே அப்படி சொல்றான். இல்ல நம்ம அன்னைக்கு உங்க வீட்டுல வச்சு பண்ணோம்ல அப்படி சொல்றான். அது பிரெக்னென்ட் ஆயிட்டா என்ன பண்றது அப்படி சொல்லி ரொம்ப பயப்படுறான். ஏன்னா அவனும் ஸ்கூல் படிக்கிற பையன், அவனுக்கும் பயமா தானே இருக்கும். ரெண்டு பேருமே ஸ்கூல் படிக்கிற சின்ன பசங்க, அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. அவன் வந்து ஒண்ணுமே சொல்லல. கை உடைஞ்சி கால் உடைஞ்சா கூட பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால பிரெக்னென்ட் ஆனதை தாங்கிக்கவே முடியல. அவன் வந்து ஸ்கூல்ல இன்டர்வல் எல்லா டைமும் போய் பாத்ரூம்ல உட்காந்து அழுறான். அவனால வேற என்னங்க பண்ண முடியும். ஹீரோயின் வந்து அவனை கான்டாக்ட் பண்ணி பண்ணி ட்ரை பண்றாங்க, முடியவே இல்லை. ஏன்னா அவன் ரொம்ப பயந்துட்டான். ரொம்ப அழுறான். ஃபோன் பண்றாங்க, எடுக்க மாட்டேங்கிறான். இவ அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டா, சரி ஓகே இவன் நம்மளை கழட்டி விட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கான். ஸோ ஸ்கூல்ல ஒரு டைம் வந்து அவனை கூப்பிட்டு நீ எதுக்கு என்னை பார்த்து அவாய்ட் பண்ற அப்படி கேட்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்றான், இல்ல எனக்கு உன்னை அவாய்ட் பண்ணணும்லாம் இல்லை, நான் ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா இதுதான் நம்மளுக்கும் ஃபர்ஸ்ட், நானும் ஸ்கூல் தான் படிக்கிறேன், இதெல்லாம் நம்ம எப்படி தாங்குறது அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்குது அப்படி சொல்றான். இப்போ அவர் சொல்றான், நம்ம ரெண்டு பேரும் ஹேண்ட் ரெஸ்லிங் வச்சுக்கலாம், இதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்க டிசிஷன் தான் ஃபைனல் அப்படி சொல்றாங்க. ஸோ ஹீரோயினும் ஹேண்ட் ரெஸ்லிங் வைக்கிறாங்க. அப்போ அதுல ஹீரோயின் வந்து பயங்கரமா ஹீரோவை வந்து மேனிபுலேட் பண்றாங்க. அது எப்படின்னா, பாரு நானும் தானே பாவம், நீ என்ன உண்மையாவே லவ் பண்ணல அப்படி இப்படி சொல்றாங்க. ஹீரோ வந்து மெல்ட் ஆயிடுறாரு. ஹேண்ட் ரெஸ்லிங்ல ஹீரோயின் ஜெயிச்சிட்டாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு குழந்தைய வளர்க்கணும், ஏன்னா அவளுக்கும் அந்த குழந்தைய அபார்ட் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இன்டர்நெட்க்கு போறாங்க. இன்டர்நெட்ல போய் பாக்குறாங்க ஒரு குழந்தைய எப்படிலாம் அபார்ட் பண்றாங்க, அந்த வீடியோஸ்லாம் பாக்குறாங்க. அதுல பயங்கர சென்டிமெண்டா சொல்றாங்க. எப்படின்னா, இவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருந்த இந்த கர்ப்பப்பையில விளையாடிட்டு இருந்த இந்த குழந்தை இப்போ ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. அபார்ட் பண்றப்போ அது ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு அப்படிலாம் காட்டணும்னு இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. சின்ன பசங்க தானே, ஸோ ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டு அவன் வந்து அவகிட்ட சாரி கேட்கிறான். சாரி, நான் வந்து உன்கிட்ட குரூவலா நடந்துக்க கூடாது அப்படி சொல்றான். அப்ப அவ சொல்றா, நீயும் என்னை மன்னிச்சிடு. ஏன்னா நானும் இந்த குழந்தை பிரெக்னென்ட் அப்படி தெரிஞ்ச உடனே எனக்கும் இந்த குழந்தை வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா இதெல்லாம் பார்த்தப்பதான் தெரியுது நம்ம தப்பா முடிவு பண்ணிட்டோம் அப்படி சொல்லி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு ஓகே நம்ம இனிமேல் இந்த குழந்தைய வளர்த்துக்கலாம் அப்படி சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா இது நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கும் சொல்லாம ஒரு 4 month வரை கடத்திட்டோம்னா அதுக்கப்புறம் பேரண்ட்ஸால கூட இந்த குழந்தைய அபார்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து ஹீரோயினுக்கு அப்போ அவங்க அக்கா வந்து ஹீரோயின் கிட்ட பேட் கேட்கிறா. இப்ப நான் ஹீரோயின் சொல்றாங்க, இது எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஹீரோயினுக்கு இப்போ ஒரு பேட் தேவைப்படாதுல்ல, அவங்கதான் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. ஹீரோயினையும் ஸ்கூலுக்கு போறப்பெல்லாம் ஹீரோ வந்து ஹீரோயினோட பேக் எல்லாம் வாங்கிக்கிறாரு. ஏன்னா நீ வெயிட் எல்லாம் தூக்க கூடாது அப்படி சொல்லி வாங்கிக்கிறாரு. ஹீரோயினை வந்து ஹீரோ தாங்குன்னு தாங்குவாரு. இதை பாக்குற எந்த பொண்ணுக்குமே நம்மளுக்கு இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும், அந்த ரேஞ்சுக்கு அவர் வந்து ஹீரோயினை அவ்வளவு தாங்குறாரு. எப்ப போனாலும் அவளுக்கு என்ன வேணும்னாலும் அவர் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும். இப்போ ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பீஸா சாப்பிடுறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர ஆசையாயிருது. ஹீரோயினுக்கு அதை பார்த்த பிறகு அவளும் சாப்பிடணும்னு ஆசை வந்துருது. அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பயங்கரமா கோவப்படுறான். உனக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படி சொல்றான். நான் சொன்னது மட்டும் இல்லை, ஈவினிங்கே கூட்டிட்டு போய் நிறைய பீஸா ஜூஸ் அது இதுன்னு வாங்கி கொடுத்துட்றான். ஏன்னா கொரியால வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடி வந்து ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இவன் வந்து ஆசைப்பட்டான்றதுக்காக இவன் எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. ஹீரோயின் கேட்கிறா, உன்கிட்ட இதே இவ்வளவு காசு அப்படி கேட்கிறான். நான் நம்ம குழந்தை வரப்போகுது இல்லை, அதனால நான் இப்பவே நிறைய வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், காலையிலேயே பேப்பர் போட போயிடுறேன் அப்படி சொல்றான். ஹீரோயினுக்கு பயங்கர இதாயிருது. சரி நமக்காக எவ்வளவு நல்லா வேலை எல்லாம் செய்யறான் அப்படி சொல்லி ரொம்ப ஃபீலிங் ஆயிடுறாங்க. இங்க வீட்டுக்கு வந்து நல்லா ஹீரோயின் நல்லா சாப்பிட்ட உடனே வீட்டுல வந்து தூங்கிடுறா. வீட்லயும் யாருக்கும் டவுட் இல்லை, ஏன்னா சின்ன பொண்ணு தானே அப்படின்றதுனால எந்த டவுட்டுமே யாருக்கும் இல்லை. ஹீரோயின் ஜாலியா தூங்குறா. ஹீரோயின் வீட்டுல 3 பேரு, 3 பொண்ணுங்க. மூத்த அக்கா கிட்டதான் கன்சீவ் ஆயிருப்பாங்க. அவங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுதான் இப்ப கன்சீவ் ஆயிருப்பாங்க. செகண்ட் அக்கா 28 ஏஜ், அவளுக்கு காலேஜ் போவா, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள பிரெக்னெண்டா ஆயிருப்பா. ஸோ இவங்க இப்படி போயிட்டு இருக்குது. இப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை நல்லா பாத்துக்கணுன்றதுக்காக ஹீரோயினோட ஸ்கூலுக்கே வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. ஜாயின் பண்ணிட்டு அங்க வந்து அவளை நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்தாச்சு.
இப்போ இங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து காம்படிஷன் நடக்குது. இப்போ ஹீரோயினை பார்த்துட்டே வந்து ஹீரோயின் மேல இடிச்சிடுறாரு. ஹீரோயின் மேல இடிக்கல, ஒரு போல் மேல இடிச்சு அவருக்கு மூக்கில அடிபட்டு ரத்தம் வந்துருது. அந்த அளவுக்கு அவருக்கு அதில் மயங்கி போயிருக்காரு. இப்போ நைட் ஆயிடுது, ஹீரோயினுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது. இப்போ ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க, எனக்கு லிவர் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ வந்து உனக்கு லிவர் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கா, இப்போ இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு குடுக்குன்னு ஓடி போய் ஒரு கடையில போய் லிவர் கேட்கிறாரு. இப்போ அவர்கிட்ட ஒரு பிரெக்னென்ட் லேடி நிற்கிறா, லிவர் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஸோ நீங்க வந்து நல்லா இது பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ அந்த ஆண்டி வந்து சொன்னாங்க, அப்படியா, அப்போ இது கட்டாம பையனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹீரோக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. அப்படியா, இது பையனா, ஏன்னா கொரியால வந்து பாய் பேபிக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ ஹீரோவும் பயங்கர ஹாப்பியாகி ஹீரோயினுக்கு நல்லா கொடுத்துட்றாரு. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஹீரோவும் ஹீரோயின் ஜாலியா இருக்காங்க. இப்படியே அவங்க அப்பா அப்பா அம்மா வந்து காலையிலே பார்த்தா ஹீரோ வந்து அவங்க அப்பா அம்மாட்ட இருந்து வீட்டுல இருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எடுக்கிறாரு. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்டா ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு போக மாட்டியாடா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து ஹீரோட அப்பா சொல்றாரு, அவன் வளர பிள்ளை, நிறைய எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ விடுவாரா? ஹீரோவுக்கு காசு தரல. ஸோ அவங்க அப்பா வந்து பிளாக்மெயில் பண்றாரு. நான் இந்த வீட்டுல ஒரே ஒரு பையனா பிறந்து என்ன பிரயோஜனம், எனக்கு ஒரு பாக்கெட் மணி கூட யாரும் தர மாட்டாங்க, இனியா ஃப்ரெண்ட் கிட்ட எங்கேயும் கேட்டு வாங்க வேண்டியதுதான் அப்படி சொல்றாரு. அதனால அவங்க அப்பாவும் காசு கொடுத்துட்றாங்க. இங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஹீரோயினுக்கு எல்லா ஃப்ரூட்ஸையும் கொடுத்து பயங்கர கேரிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இவ ப்ரெக்னென்ட்னு தெரியாது. ஆனா எல்லாரும் பயங்கர பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பயங்கர லவ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இவங்க அப்படி ஸ்கூல் ஃபுல்லா பயங்கரமான ரோமியோ ஜூலியட் மாதிரி இருக்காங்க. இவங்க ஈவினிங் வெளில வராங்க. அப்போ ஹீரோயின் வந்து எனக்கு ரொம்ப புளிப்பா ஏதாவது சாப்பிடும் போல ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்றான். ஸோ ஹீரோ வந்து அவருதான் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு தானே. ஸோ அவருக்கு புளிப்பா அவருக்கு சாப்பிட்றதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் மறுபடியும் ஹீரோனுக்கு கிரேவிங்ஸ் ஆகுது. வீட்டில் இருக்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றான். ஆனா யாருக்குமே டவுட் வராது. ஏன்னா யாருமே இவ்வளவு கன்சர்னே இல்லை. இது ஒரு சின்ன பொண்ணுன்றனால யாருமே இவ்வளவு கன்சர்ன் பண்ணவே இல்லை. ஆஸ் யூஷுவல் நல்லா ஹீரோயின் சாப்பிட்றா, தூங்குறா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து அவங்க ஹீரோவோட அப்பா அம்மா வந்து தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ ஹீரோட அப்பா சொல்றாரு, இவன் டெய்லி தனியா ஒரு பையன் சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க, ஆனா இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணுவோமா அப்படி கேட்கிறாரு. ஹீரோ இதை கேட்ட உடனே ஹீரோக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. எது இவங்க 2 பேரும் இன்னொரு குழந்தை பத்திக்க போறாங்களா, அப்படின்னா நம்ம குழந்தைக்கு அப்புறம்லாம் அந்த குழந்தை பிறக்கும், இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு, அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேம்மா, நீங்க கதவை திறந்தே வச்சுட்டு தூங்குங்க, நான் நைட்டு எப்பெல்லாம் உங்களை மிஸ் பண்றேனோ அப்பெல்லாம் வந்து பார்க்க வருவேன் அப்படி சொன்னது மட்டும் இல்லாம அவங்க வீட்டு ஹேண்டில், அவங்க அம்மா அப்பா பெட்ரூம் ஹேண்டிலையும் எடுத்துட்டு போயிருக்காரு. இனி எப்படி நீங்க அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்றீங்க அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினும் நல்லா எல்லா வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்க, இந்த ஏஜ்க்கு என்னென்ன பேபிஸ் க்ரோத் இருக்கும் அப்படிலாம் சொல்லி பாக்குறாங்க. இவங்க அதை மட்டும் பார்த்தது இல்லாம வெளியில பிக்னிக் ரெடி ஆயிடுறாங்க. பிக்னிக் போயிட்டு அந்த கிட்ஸ்க்கு எல்லாம் போய் டைம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் நல்லா போட்டிங் எல்லாம் பண்றாங்க. போட்டிங் பண்ணது மட்டும் இல்லாம அங்க போய் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நினைக்கிறாங்க. ஒரு இதுல போய் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஹெல்ப் கிடைக்குது. ஹெல்ப் கிடைச்சி வீட்டுக்கு வந்து பாக்குறப்போ ஹீரோயின் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு இருக்கப்போ அவங்க அக்கா வந்துடுவாங்க. அவங்க அக்கா வந்து பார்த்தா, 2வது அக்கா வந்து பார்த்தா ஹீரோயினோட வயிறு பெருசா இருக்கும். ஸோ என்ன நீ உன் வயிறு இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டா, நீ சொல்லாத நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன், நானே அம்மா அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற. அவங்க அக்காவுக்கு பயங்கர ஷாக். எது நீ ப்ரெக்னெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கிட்ட போய் நானே சொல்றேன் அப்படி சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோ வேண்டாம் நானும் வரேன், அவங்க கூட வந்து நானும் வைக்கிறேன் அப்படி சொல்லிடும். இப்போ ஹீரோ வந்து சொல்வாரு, அவன் மேல எந்த தப்புமே இல்லை, எல்லாமே என் தப்பு தான் அப்படின்னு. அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக். எது நீங்க ப்ரெக்னெண்டா, என்னடா பேசுறீங்க அப்படி சொல்லி பயங்கர ஷாக்கு. போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்தா ஆமா ப்ரெக்னென்ட் தான். அது மட்டும் இல்லாம டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க, என் சர்வீஸ்ல இவ்வளோ ஹெல்த்தியான அம்மாவும் அப்பாவும் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி நான் பார்த்ததே இல்லை, அம்மாவும் குழந்தையும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது இல்லாம இது பையன் வேற சொல்லிடுவாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு சரியான கோவம் இருக்கும். நான் 3 பிள்ளை கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஒரு பையன் பெற்றுருவேன் நினைச்சேன், என்னால பெற்க முடியல, இத்தனோண்டு கிடந்து அவனுக்கு பையனா சொல்லி அவரு பயங்கர கோவமா இருக்காரு. இங்க ஹீரோவோட அம்மா கிட்ட வந்து ஹீரோ சொல்லிடுவாரு, இப்படி நான் வந்து அவளை பிரெக்னென்ட் ஆவா, என்னால பிரெக்னென்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது, பிரெக்னென்ட் என்னடா இது, நீ இத்தனோண்டு இருந்துட்டு எப்படிடா பிரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஃபேமிலியா மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினைப்பாங்க. மிடில் வந்து அவங்க அம்மாவை வந்து ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுருவாங்க ஹீரோயினோட அம்மாவை. எதுக்குன்னு ஸ்கூல் போய் பார்த்தா இவ பயந்துட்டே போவா, எங்க பிரெக்னென்டான விஷயம் தெரிஞ்சு நம்மள அசிங்கப்படுத்த போறாங்கன்ட்டு பயந்துட்டே போவா. போய் பார்த்தா ஹெல்தியான குழந்தைகளை வளர்த்ததுக்காக இவளுக்கு அவார்டு கொடுப்பாங்க. வந்து பார்த்தா இவளுக்கே என்னடா ஹெல்தியான குழந்தைங்க, அதாவது ஹீரோயின் பயங்கர ஹெல்தி அப்படின்னு சொல்லி அவளுக்கு
அவங்க அம்மாவுக்கு அதனால அவார்ட் கொடுத்துருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஃபேமிலி டின்னர் போவாங்க. அங்கேயும் பார்த்தா ஹீரோ ஹீரோனை தாங்கிட்டே இருப்பாரு. இவங்களுக்கு பயங்கர கடுப்பாயிரும். அப்ப 2 ஃபேமிலியும் சேர்ந்து முடிவு பண்ணும், சரி என் மூத்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, நான் அவகிட்ட இந்த குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவகிட்ட விட்டுறேன், அதுக்கப்புறம் இவங்க படிப்பு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கும் இதே மாதிரி லவ் இருந்துச்சுன்னா ஃபர்தரா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்குலாம் விட மாட்டாங்க. இனி வயதெல்லாம் தெரியும், ஸ்கூலுக்கு விட வேணாம் அப்படின்ட்டு. ஆனா இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினை அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம கடத்திட்டு போய் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு சின்னதா ஒரு வெட்டிங் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் இருந்து பார்த்தா ஹீரோயின் வெளியிலே வரமாட்டான். தேடி தேடி பார்ப்பாரு, ஹீரோ வீட்டு வாசலே இருப்பாரு. ஏன்னா அவங்க அவங்க அம்மா அப்பா அவளை வெளியில கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா ஹீரோவால தாங்கவே முடியாது. ஸோ அவங்க 2வது அக்கா இருக்காங்க, அவங்களை பிளாக்மெயில் பண்ணி அவள் எங்க இருக்கா சொல்லலைன்னா அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் அவங்க அக்காவும் பயந்து போய் அட்ரஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ஹீரோவும் அவங்க ஹீரோயினை தேடி போவாரு. போறப்போ வழியிலே பார்த்தா ஹீரோயின் வந்துருவாங்க. வழியில ஆப்போசிட் கார்ல ஹீரோயின் போயிட்டு இருப்பான். ஸோ ஹீரோ வந்து இந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட அவங்க ஒரு பிரெக்னென்ட் லேடியை கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிடுவான். அந்த டாக்ஸி டிரைவரும் பயங்கர இதாகி நிறைய ஹெல்ப்புக்கு ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் அங்க பெரிய அடிதடி எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல், அதுக்குள்ள பார்த்தா ஹீரோயினுக்கு பனிக்கூட உடஞ்சிரும். ஸோ அவளுக்கு டெலிவரியும் ஆயிடும், அவளை பையன் பிறந்துப்பான். எல்லாரும் எல்லாரும் ஹாப்பி ஆயிடுவாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து ஓகே பையன் பிறந்தாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ வந்து நீ வந்து சியோல் யூனிவர்சிட்டிக்கு போனா நம்ம பையனுக்கு பத்தாது, நீ ஹார்வர்டு போனாதான் நம்ம பையனுக்கு நல்ல ஃபியூச்சர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோ போட்டு பாடுபடுத்திட்டு இருப்பா. அதோட இவங்க எல்லாம் அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து இந்த குட்டி பையனை நல்லா பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி இந்த படம் முடியுது. தேங்க்யூ.